Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொண்டக்கடலை பத்தி தான் பார்க்க போறோம். கொண்டக்கடலை அல்லது மூக்கடலை எப்படி வேணா சொல்லலாம். அத நாங்க எடுத்துக்கிறது வெள்ளை கலர் எடுத்துக்கோம். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கணும். இது 8 hours ஊறணும் நமக்கு. சோ அப்படி ஊறும்போது தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நமக்கு தெரியும் ஊறிச்சா என்னன்னு பார்த்தாலே தெரியும். நல்ல கடலை நம்ம குட்டியா போட்டுப்போம். நல்ல பெரிய கடலையா வந்திருக்கும். சோ இதுக்கு தண்ணி நிறைய எடுக்கும் फ्रेंड्स. நீங்க கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊத்தி ஊற வைங்க. ஒருவேளை நமக்கு காலையில வேணும் அப்படினா நைட் நம்ம ஊற வச்சிட்டு படுத்தோம்னா நம்ம காலையில சமைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒருவேளை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வேணும் அப்படினா காலையில நம்ம இத ஊற போட்டோம்னா நமக்கு சாயந்திரத்துக்கு கரெக்ட்டா இருக்கும் फ्रेंड्स. இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கும். நம்ம வெளியே இருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கடலை ஐட்டம்ஸ்லாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு இது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ கண்டிப்பா பிள்ளைகள் இது விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஊறின பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பி ஒரு 2 தண்ணி வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல சேர்த்துக்கிறோம். குக்கர்ல சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறோம். ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம். இதுக்கு இது உப்பு கரெக்டா இருக்கு அப்படின்றது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அந்த உப்பு நல்லா அந்த தண்ணியில கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை லைட்டா எடுத்து நீங்க லைட்டா வாயில குடிச்சு பார்க்கும்போது தெரியும் நல்லா உப்பு கரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம கடலையில உப்பு கரெக்டா இருக்கும். இதுல உப்பு கம்மியா போட்டிருக்கீங்க அப்படின்னா கடலையில நமக்கு உப்பு பிடிக்காது. ஸோ நம்ம அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா உப்பு கரிக்கணும். அப்படி கரிச்சதுனால நம்மளுடைய கொண்டக்கடலையில உப்பு கரெக்டா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதனுடைய மெத்தடு. ஸோ நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டுக்கோங்க. எங்க இதுல 4 விசில் விட்டா கரெக்டா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வேக வச்ச பிறகு நம்மளுடைய கடலை இப்படிதான் இருக்கும். அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் போடணும்னா போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காதவங்க தேங்காவை ஒமிட் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை நல்லா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆக விடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய சுண்டல் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அந்த இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கடலை தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye. Jece சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you.